அனைத்து அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு வணக்கம் நண்பா. நாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா அங்கன்வாடி வேலைவாய்ப்பு பற்றி தான் ஒரு தகவல் வந்துக்குது நண்பா. அதை பற்றி தான் நம்ம பார்த்திங்கன்னா ஃபுல்லாக விரிவாக பார்க்க போகிறோம். தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் பண்ணும்போது பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் இது பற்றி ஒரு அனுமதி கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்த்திங்கன்னா மொத்தம் 7783 வேகன்சி பார்த்திங்கன்னா நிரப்புறதுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க நண்பா. இந்த ஜாப்க்கு பார்த்திங்கன்னா கட்டணம் அப்ளை பண்ணுறதுக்கு எந்த ஒரு சார்ஜ் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்திங்கன்னா நேர்காணல் மூலியமாக தான் எடுக்கிறாங்க, எந்த ஒரு எக்ஸாம் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. காலியிட பார்த்திங்கன்னா 3 டைப்பாக கொடுக்குறாங்க. அங்கன்வாடி ஒர்க்கரு, மினி அங்கன்வாடி ஒர்க்கரு, அங்கன்வாடி ஹெல்ப்பர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுக்குறாங்க நண்பா. கல்வி தகுதி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10th 12th படிச்சிருந்தாவே போதுமானு சொல்லியிருக்காங்க. சம்பளம் உங்களுக்கு 24,000 வரைக்கும் கொடுக்குறாங்க நண்பா. இது எப்போ நோட்டிஃபிகேஷன் வரும்னு பார்த்திங்கன்னா ஏப்ரலில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் நண்பா நோட்டிஃபிகேஷன் வரதுக்கு. இதை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்திங்கன்னா அரசாணை வந்துக்குது, அதை பற்றி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோக்கு நீங்கள் புது விவசாயம் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த அரசாணை பார்த்திங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நண்பா. நீங்கள் பார்த்திங்கன்னா போய் படித்து பாருங்கள். அப்போ தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் ஆகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா ஃபுல் நம்பரோடு கொடுத்துருக்காங்க நண்பா. என்னென்ன டேட்டு எந்த டேட்டில் வந்துன்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா 10/3/2025 பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் 10/3/2025 பார்த்திங்கன்னா சோசியல் வெல்ஃபேர் அண்ட் உமன் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வெளியிட்டிருக்காங்க நண்பா. இந்த கவர்மெண்ட் ஆர்டரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7783 வேகன்சி பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி ஒர்க்கர், மினி அங்கன்வாடி ஒர்க்கர் அண்ட் அங்கன்வாடி ஹெல்ப்பர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எடுக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க நண்பா. இதுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா விரைவில் வரும்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்திங்கன்னா லெட்டர் எல்லா இடத்துக்குமே போய்க்குதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வேகன்சின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 3886 வேகன்சி இருக்குது நண்பா. இந்த வேகன்சி பார்த்திங்கன்னா ஒர்க்கருக்கு இந்த ஜாப் பார்த்திங்கன்னா டெம்பரரியாக தான் இப்போதைக்கு எடுக்கிறாங்க. இந்த டெம்பரரியில் உங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்டு அடுத்து பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணுவாங்க. இதுக்கு சேலரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7700 சொல்லியிருக்காங்க மந்த்லி. அடுத்து பார்த்திங்கன்னா 305 வேகன்சி எதுன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினி அங்கன்வாடி ஒர்க்கரு. இது பார்த்திங்கன்னா டெம்பரரி போஸ்டிங்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா 5700 சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஹெல்ப்பர் பார்த்திங்கன்னா உதவியாளருக்கு உங்களுக்கு 3592 வேகன்சி கொடுத்துருக்காங்க நண்பா. இதுக்கு சம்பளம் பார்த்திங்கன்னா மந்த்லி பார்த்திங்கன்னா 4100 இருக்கும். டோட்டலாக பார்த்திங்கன்னா 7783 வேகன்சி இருக்கிறதா சொல்லியிருக்காங்க நண்பா. இந்த 7783 வேகன்சிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வரும்போது தான் கன்ஃபார்மாக தெரியும். இன்னும் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் ஆகலாம். அதனால் பார்த்திங்கன்னா இது குறையாது, இன்னும் இன்க்ரீஸ் ஆகலாம் நண்பா. இந்த ஜாப் டெம்பரரியாக இருந்தாலும் 1 இயருக்கு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா பர்மனெண்ட் பண்ணலாம். நிறைய ஜாப்ஸ் பார்த்திங்கன்னா அப்படி தான் பர்மனெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால் பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணலாம் நண்பா. நம்ம ஏற்கனவே பார்த்தது தான் கொடுத்துருக்காங்க நண்பா. 7700 24,200 வரைக்கும் சம்பளம்னு சொல்லியிருக்காங்க நண்பா. இதெல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துங்க. இதுக்கெலாம் பார்த்திங்கன்னா ஆர்ஆருக்கு அனுப்புனது இதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நண்பா. இது அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி ஒர்க்கருக்கு பார்த்திங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்னென்ன டீட்டெயில்ஸ் இதில் கேட்டிருக்காங்க நண்பா. இதில் பார்த்திங்கன்னா இன்டெகிரேட் சைல்டு டிபார்ட்மெண்ட் சர்வீஸ் சொல்லி கொடுத்துருக்காங்க நண்பா. அப்பாயின்மெண்ட் பார்த்திங்கன்னா அவங்க தான் பண்ணுறாங்க. டிஸ்ட்ரிக்ட் ப்ரோக்ராம் ஆஃபீஸர் தான் இவங்களாம் பார்த்திங்கன்னா கண்டக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க நண்பா. அவங்க தான் பார்த்திங்கன்னா உங்களை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. இதுக்கான எலிஜிபிலிட்டி பார்த்திங்கன்னா சென்டர் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க நண்பா. நல்லா நோட் பண்ணிங்க. ஆண்கள் கிடையாது, பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அடுத்து இதுக்கான ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா நீங்கள் மினிமம் 25 35 இயர்ஸுக்கு உள்ளக்கரைக்கு மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அது பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட இதுக்கு தான் கணவனார் கைவிடப்பட்டவர், இந்த விதவை, இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்காங்க நண்பா. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினிமம் 12th படிச்சிருந்தா எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எந்த ஒரு எக்ஸாமும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதேமாதிரி பார்த்திங்கன்னா நீங்கள் எழுத படிக்க தெரிஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஜாப் பார்த்திங்கன்னா தமிழ் நியூஸ் பேப்பரில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா செலெக்ஷன் கமிட்டி வச்சுருக்காங்க நண்பா. அது பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் பார்த்திங்கன்னா ஆஃபீஸ் இருப்பாங்க. இதை அப்ளை பண்ணுறதுக்கு ICDSன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இருக்குது. அதில் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனா டெப்யூட்டி டைரக்டர் கண்டக்ட் பண்ணலாம், பர்சனல் அசிஸ்டண்ட்டு, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு சில இதெல்லாம் கொடுத்துருக்காங்க நண்பா. இவங்களாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பண்ணுவாங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் தான் நம்ம ஏற்கனவே பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு சில கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க நண்பா. அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் பார்த்திங்கன்னா ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஓட்டர் ID இதெல்லாம் வேணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் பார்த்திங்கன்னா வச்சுருங்க ரெடியாக.
கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா ஜாப் வந்து தான் அப்போதைக்கு தேடிட்டு இருக்க முடியாது. அதனால் நேமு, அட்ரஸு எல்லாமே கட் பண்ணி வச்சுருங்க. ஏன்னா நிறைய பேர் கல்யாணம் பண்ணிட்டு போயிருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் நேம் சேஞ்ச் பண்ணி எல்லாமே வச்சுருங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இந்த சென்டர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு எங்கே வீடு இருக்குதோ அங்கேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளே தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு சம்பளம் இருக்கணும் நான் பார்த்தது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கு வந்து பார்த்திங்கன்னா இது சேம் இது தான். என்ன ஏஜ் லிமிட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25 35 இயர்ஸ் சேம் தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் மினி அங்கன்வாடி ஒர்க்கருக்கும் சேம் குவாலிஃபிகேஷன் சேம் டீட்டெயில்ஸ் தான். சம்பளம் மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சேம் இது தான். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் உங்களுக்கு மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 20 இயர்ஸில் 40 இயர்ஸுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு கேட்டிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது நண்பா. இதுக்கான எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா 10th படிச்சிருந்தால் போதும் சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக அப்பாயின் பண்ணுறது தான். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எக்ஸாமினேஷன் எழுத தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அதனால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா எல்லாருமே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு சம்பளம் மட்டும் பார்த்திங்கன்னா 4500லேருந்து 12500 வரைக்கும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க நண்பா. அவ்வளோதான் நண்பா. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோமீட்டருங்கும் போது உங்களுடைய கிராமத்திலே ஜாப் கிடைக்கிறப்ப உங்கள் வீட்டுக்கு அருகிலே வந்து பார்த்திங்கன்னா ஜாப் கிடைக்குது. அதனால் யாருமே மிஸ் பண்ணிடாதீங்க. அதேமாதிரி பார்த்திங்கன்னா இது மாதிரி பயனுள்ள தகவலை நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க நண்பா. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி லைக் பண்ணுங்கள் நண்பா. டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.